அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி வர்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் 29 சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இரவு 9:44 சனி பயிற்சி ஆவார். அதாவது கும்பராசியில் இருக்க சனி வந்து மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ சனி வந்து மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி சனி உங்கள் ராசிக்கு வருவார். இப்போ ஒரு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்னலாம் நடக்கும், நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? 7.5 சனி ஆரம்பமாகுது. சரிங்களா? 7.5 சனி மேஷராசினியர்கள், உலகத்தில் இருக்க அத்தனை மேஷராசினியர்களுக்கும் 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும் இனிமேல் தான். சரிங்களா? விரய சனி ஆரம்பிக்கும் போது சில விரயங்களெல்லாம் கொடுக்கும். சனியோட வேலையே அதுதான். ஏன்னா கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் சனி வந்து கர்மக்காரகன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு இருள் கிரகம், ஒரு இருட்டான கிரகம், ஒரு மந்தமான கிரகம், ஒரு நிதானமான ஒரு ஸ்லோவான கிரகம் தான் சனி. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கே பார்த்துங்க 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அதிகமாக 9 கிரகங்களே பாருங்கள், அதிகமாக ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டைம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும். இந்த சோம்பல் குணம், இந்த பிடிவாத தன்மை, இதெல்லாமே இந்த சனி மூலமாக தான் நடக்கும். சரிங்களா? பொறுத்தருக்கெல்லாம் சனி ஆதிக்கம் பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா இருக்கவங்களாம் பாருங்கள், பிடிவாத குணம் அவங்ககிட்ட இருக்கும், சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. முயலுக்கு 3 காலுங்கிற கேரக்டர் எல்லாமே இந்த சனி கொடுக்கறது தான். அப்போ சனினாலே எல்லாத்துக்கும் ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு நடுக்கமும் வந்துடுது. என்னென்னா அது இயற்கை பாவ கிரகம், துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி. பொதுவாக மேஷராசிக்காரங்க துடிப்பாக இருப்பீங்க, நல்லா வேகமாக இருப்பீங்க, செயல்படுவீங்க, நல்லா செயல்படுவீங்க. ஒரு விவேகமும் வேகமும் உள்ள ராசி தான் இந்த மேஷராசி. சரிங்களா? எதாக இருந்தாலும் நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி மேஷராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க நிறைவேற்றி தீருவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களை பாருங்கள், உங்களுக்கு விரை சனி வந்து சில இடையூறுகளையும் சில தொந்தரவையும் கொடுக்கும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் இடத்துக்கு சனி போகிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். உங்கள் ராசிக்கு தொழிலை கொடுக்குற கிரகமும் அவர் தான், பணத்தை கொடுக்குற கிரகம், அதாவது லாபத்தை பன்மடங்காக கொடுக்கக்கூடிய கிரகமும் சனி தான். இப்போ ஒரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போக போகிறார். சரிங்களா? மீனராசிக்கு போக போகிறாரு. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். நீங்கள் மேஷராசி, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், பரணியாக இருக்கலாம், கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம். எல்லா மேஷராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. ஏன்னா சனிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இயற்கை பாவ கிரகம், துன்பத்தை தரக்கூடிய நம்பர் 1 கிரகமே சனி தான். அப்போ இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் விரயத்தை மட்டுமே தான் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து வீடியோ வந்து இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பயப்படுத்துறதுக்காகவோ அச்சுறுத்துறதுக்காகவோ இந்த பதிவு கிடையாது. சரிங்களா? நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுதான். சரிங்களா? இப்போ விரயங்கள் என்ன விரயங்கள் பண்ணுவாங்க? தொழிலில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் போய் தொழிலில் போய் இறங்குவீங்க. ஏற்கனவே ஒரு வருஷம் 2 வருஷம் மைண்டில் தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த டைமில் தான் போய் இறங்குற மாதிரி வரும். தேவையில்லாத விரயத்தை கொடுத்துருவார். லாபம் வருமா பார்த்தீங்கன்னா லாபம் வராது, ஆனால் பணம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை வந்து உங்களால் சேஃப்டி பண்ண முடியாமல் போயிடும். இதுக்கு எல்லாமே சனியோட தாக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த சனி தான் காரணமாக இருப்பார். ஏன்னா விரய சனி கர்ம அமைப்புப்படி அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறனால விரயத்தை மட்டுமே தான் கொடுப்பார். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. இது நம்ம மாற்றவே முடியாது. சரிங்களா? அதனால தான் நான் முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்லிட்டா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. இப்போ எந்த மாதிரி செலவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12ஆம் இடத்துக்கு சனி வர்றார். கல்யாணம் ஆகாமல் இருக்க மேஷராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணலாம். குழந்தைகள் செட்டில் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே நல்ல விரயம். இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டங்களுக்கு ஒரு அருமையான காலம். இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். வீடு வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரும்போது வீடு கட்டிக்கிங்க. ஒரு இடம் வாங்குறது அல்லது ஒரு வாகனம் வாங்குறது, இதெல்லாமே ஒரு சுப விரயம் உங்களுக்கு. இதெல்லாமே ஒரு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு வாகனம் வாங்குறது, 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு விரயமாக இருக்கும். இந்த மாதிரி விரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த
ஏழரை சனி விரைய சனி பெரிய அளவுக்கு விரயங்கள் கொடுக்காது. சரிங்களா? ஒரு சில பேர் அப்படியே காசு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க, செலவு பண்ணுறதுக்கு மனசே வராது, அளவாக செலவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்களே அளவாக தான் செலவு பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு வராது. நிறைய பேர் பாருங்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, காசு வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை அப்படியே பணத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அடி மேல் அடி விழுகும். சரிங்களா? ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் வரும். என்ன வாகன விபத்து வரும், அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி வரும், வீண் விரயங்கள், தேவையில்லாமல் போய் புத்திசாலித்தனமாக பிழைக்கிறேன்னு சொல்லி போய் வெளியே போய் எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஏமாறுறது, இதில் எல்லாமே போய் மாற்றுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் முன்ஜாக்கிரதையாக முன்னாடியே ஒரு அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை வராது. ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு சேஃப்டி பண்ணிடுங்க. ஒரு நகை வாங்கி வச்சுக்கலாம், அது ஒரு சேஃப்டி தான் உங்களுக்கு. ஒரு லேண்டு வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லை வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு விரயமாக சுப விரயமாக வரும். சரிங்களா? சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. இது 7.5 சனி காலகட்டம், 7.5 சனி உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது. அவசரப்பட்டு சொந்த தொழில் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். நீங்கள் 10ஆம் அதிபதி ஒரு 12ஆம் இடத்துக்கு போகிறார், தொழில் மூலமாக விரயம் ஏற்படும் இருக்குது. அதனால் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே சொந்த தொழில் வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக அப்படியே முதலீடு போட்டுக்கோங்க. யாரும் கூட்டு தொழில் அப்படி இப்படினால சேர்த்திடாதீங்க. தேவையில்லாமல் அவங்கனாலே உங்களுக்கு மன உளைச்சலும் பிரச்சனையும் விரயங்களும் வீண் விரயங்களும் வர்ற மாதிரி வரும். அதனால் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? பணம் வருங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சனிங்கிறது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரனால எப்படி இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவார். சரிங்களா? செலவு பண்ணணுன்னா கையில் பணம் வேணுமில்ல, பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அந்த பணத்தை இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக கொடுப்பார், கொடுத்து விரயம் பண்ணுற மாதிரி பண்ணுவார். சரிங்களா? ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதம் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு செலவு வரும், ஏதோ ஒரு செலவுக்கு உங்களுக்கு கையில் சேஃப்டி பண்ண முடியாமல் அது பார்த்திங்கன்னா ஒரு விரயம் பண்ணுற மாதிரி போகும். சரிங்களா? அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜாக்கிரதையே நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு செலவெல்லாம் கரெக்டாக ஒரு சேஃப்டியாக நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் பொழைச்சிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது உங்களுக்கு. கரெக்டான செலவு, சுப விரயங்கள், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 7.5 சனி பெருசாக பாதிப்பே இருக்காதுங்க. அது குருவோட வீட்டில் இருக்க சனி வேறு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த வாகனத்தில் விபத்து, இந்த அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை ரொம்ப அப்படி கட் அண்ட் ரைட்டாக சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் பெருசாக எதுவும் ஆசைப்படாமல், சரிங்களா, பெருசாக எதுவும் ஆசைப்படாமல் கரெக்டான செலவு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே பெரிய ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, தான தர்மம் பண்ணுறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது, ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி செய்கிறது, இந்த மாதிரி அனைத்து விதமான இந்த தான தர்மங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனிக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சிறந்த பரிகாரமே இது தான். சரிங்களா? கோயிலுக்கு போய் நம்ம வழிபடுறதை விட இந்த தான தர்மம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வழி காமிக்கும். சரிங்களா? அதனால் அந்த 7.5 சனியில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் கையில் பணத்தை கொடுத்து செலவு பண்ணுற மாதிரி இந்த சனி பகவான் ஏற்படுத்தி, இந்த சனி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அதனால் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அளவாக செலவு பண்ணுங்கள், கரெக்டான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள். சொந்த தொழிலுக்கு அளவாக செலவு பண்ணாமல் இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பெருசாக பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இப்படின்னால பண்ணி ஏமாற வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் மட்டுமே தான் ஒரு சில பேர் சொந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரிங்களா? ஜாதகத்துலேயும் நல்ல தசாபுத்தி இல்லாமல் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ பாவகிரகங்களோட தொடர்பில் இருக்க தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த 7.5 சனி போட்டு ஒரு வழி புழிஞ்செடுத்துருன்னு சொல்லிடலாம். அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகநிலை என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் எல்லா மேசராசி நேயர்களும் விரயங்கள் கண்டிப்பாக வரும், அதில் மாற்றமே கிடையாது. 100% உண்மை. சரிங்களா? 100% தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ ஜனவரியிலேருந்தே 2025 ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கையில் இருக்க காசெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுங்கனால கண் கூட பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி தாங்க இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். எப்படி வருது பணம், எப்படி வருது, எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு சில பேரில் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, அந்த கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு கடன் வாங்குவீங்க. கையில் காசு நிற்கதான்னு பார்த்தீங்கன்னா நிற்காது. விரயம் மேலே விரயம், நிறைய கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அதனால் முன்ஜாக்கிரதையாக கரெக்டாக செலவு பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 7.5 சனி, இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 7.5 சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை கொடுக்காது. சரிங்களா? அளவாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். எங்கே பண்ணணுமோ, எங்கே பேசணுமோ, யார்கிட்ட எப்படி பேசணுமோ கரெக்டாக பேசுங்க, அளவாக செலவு பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குறதுனால
பேச்சிலே தேவையில்லாத அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது, பேச்சிலே சில பிரச்சனைகள் உருவாக்குறது, பேச்சிலே சில பஞ்சாயத்து உருவாயிரும். நீங்கள் ஒன்று பேச போய் அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சு அதுக்கு சண்டை கட்டுறதுக்கு வந்து நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? அதனால் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு, கண்ணில் பிரச்சனை வரும், பல் சம்பந்தமான பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 7.5 சனியில் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த வாகன விபத்து, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மருத்துவ செலவெல்லாம் ஒரு சில மேசராசினியர்களுக்கு அவங்க ஜாதகமும் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. இரவு நேர பிரயாணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? கவனமாக இருங்க. சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு உங்களை போட்டு சனி போட்டு உங்களை ஓரளவுக்கு சோதனையும் கொடுத்துறாது. சரிங்களா? விரயத்தை கொடுப்பார், பணம் வரும், ஆனால் அதுக்குண்டான விரயமும் அதுக்கு மேலேயே உங்களுக்கு விரயம் வரும். சரிங்களா? வரவுக்கு மீறி செலவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செலவு தான் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் மேசராசினியர்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.